இத்தனை நாடுகளையும் வைத்துக் கொண்டு அவன் வைத்திருக்கக்கூடிய பொன்பொருள் பூசவிலங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கர்ம மகாராஜா. அப்படி அதிபதியாக இருந்தாலும் என்னை தேடி வரக்கூடியவருக்கு இல்லை என்று சொல்லாமல் எப்படி கொடுத்தீங்க மாறிவாய் அதை வாரி கொடுத்து வள்ளல் என்ற பெயரை பெற்றுக் கொண்டு வரக்கூடிய நேரத்திலே இதை பார்த்தால் ஒருவன் இதை பார்த்து துரியோதனை சந்தித்தான். மருமகனே துரியோதனா, நீ கொடுத்ததா பொன்பொருள் பூசணங்கள் இதை வாரி கொடுத்து வள்ளல் கர்ணமகாராஜன் என்று அவன் பெயர் எடுக்கிறானே, அந்த பொன்னையும் பொருளையும் நீ வாரி கொடுத்து உடனே துரியோதனன் என்ன செய்தான்? காசியில் என்று ஒரு வேதியர் வந்தார். துரியோதனன் என்னுடைய மகனுக்கு பூணூல் திருமணம் வைத்திருக்கிறேன். சமையலுக்கு வேண்டிய பொருட்கள் அனைத்தையும் சேகரித்து விட்டேன். ஆனால் சமையல் செய்வதற்கு விறகு மட்டும் தேவைப்படுகிறது. சமைக்க முடியும். எனக்கு தந்தால் என்னுடைய மகனுடைய திருமணத்தை சிறப்பாக முடித்து வைக்கிறேன் என்று உரைத்தார். கானகம் முழுவதும் இந்த வேதியிற்கு உண்டான விறகுகளை எங்கிருந்தாவது கொண்டு வந்து தாருங்கள் என்று உரைத்தார். கானகம் முழுவதும் தேடினார்கள். நாடி வந்து கிடைக்கவில்லை. எங்குமே காய்ந்த விறகு கிடைக்கவில்லை. என்ன காரணம் என்று கேட்டார். 16 தினங்களாக அடாமழை விடாமல் போய்து கொண்டிருக்கிறது. அதனால் விறகு எங்கேயும் உணர்ந்த விறகு கிடைக்கவில்லை. உடனே மன்னனிடத்தில் உரைத்தார்கள். மன்னன் மாமனை அழைத்து, மாமா, இந்த வேதருக்கு விறகு தருவதாக வாக்களித்தேன். ஆனால் மழை பொய்து கொண்டிருக்கிறது, எப்படி விறகு அளிப்பது என்று தெரிவித்தார். உடனே சகரியானவன் துரியோதனை பார்த்து தெரிவித்தான். மருமகனே துரியோதனா, அந்த வேதியருக்கு எந்த வாயளவிலே தருகிறேன் என்று உரைத்தாயோ அதே வாயளவிலே உன்னுடைய மகன் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் இந்த மழை விட்டால் நான் தருகிறேன். மழை விட்டாதான், மழை விட்டா தருகிறேன், இல்லனா கிடையாதுன்னு தெரிவித்தான். அதை குனிந்தார். அங்கு தேசம் எங்கே என்று நாடினார். இந்த கண்ணனை சந்தித்தார். தானம் என்று கேட்டார். சிறிதும் யோசிக்காமல் அதில் உள்ள மர சாமான்களை பிறந்து 7 வண்டி நிறைய ஏற்றி அனுப்பி 7 வண்டி அந்த 7 வண்டி எந்த வீதி வழியாக செல்கிறது? அண்ணா மலையாறு இப்படி பிரதான வழியாக செல்கிறது. இதை பார்த்தான் துரியோதனன். என்னதான் பொன்பொருள் பூசணங்கள் வைத்திருந்தாலும் அந்த கொடுக்கக்கூடிய மனை யாருக்கு உள்ளது? நம்முடைய அண்ணன் கர்ணமகாராஜனுக்கு உடனே ஹஸ்தினாபுரத்திலே இருக்கக்கூடிய தர்மப்படி அவுத்து வந்து அங்கு தேசத்திலே கட்டி வைத்தார். பறக்க விட்டார். அன்று முதல் இன்று நாள் வரக்கூடிய எப்படி தடையில்லாமல் கொடுத்து விட்டாய். கர்ண மகாராஜன் என்று பெயர் பெற்று
செல்வத்தை வாழ்ந்து வருகிறாய். இருந்தாலும் இது என்ன காரணம்? இது மண்ணின் காரணமாக, இந்த மண்ணின் காரணமாக பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பகை ஏற்பட்டு 10 8 18 நாள் சண்டை வந்து கொண்டிருக்கிறது. ஆமா, நேற்றோடு 15 16 தினங்கள் முடிந்துவிட்டது. இந்த 15 16 தினங்களாக என்னை நினைக்காமல் துரியோதனன் இன்று ஏழோ என்னை அழைத்திருக்கிறார். சென்று காண வேண்டும். சரியான நேரத்திலே அண்ணா கண்ணனுடைய பலத்தை பற்றி சிந்தனையில ஏற்படுத்தி விட்டார். போனா திரும்ப வெற்றி இல்லாம அப்படி சொல்றேன். பேசக்கூடாது. பாசா வெளிவா ஏந்த புறப்பட நான் என்ன செய்வேன்? அவனை 56 நாட்களுக்கும் பேரரசன் துரியோதனன்.
இதுவரையிலும் நான் யாரையாவது வணங்கிய பழக்கம் உண்டா? இந்த உலகிலே நான் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரையிலும் யாருடைய பாதத்தை விழுந்து வணங்கி கண்டதில்லை, கேட்டதில்லை. அண்ணா, இன்று நான் உம்மை வணங்கப் போகிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் இருக்கும் வரை யாருடைய பாதத்தை விழுந்து வணங்க வேண்டாம். ஆமா, இந்த நிலைமை வரை யார் உனக்கு காரணம்? இந்த நிலைமை யாரால் காரணம் தெரியுமா? யாரால? அந்த பாண்டவர்களால். என்ன அந்த பாண்டவர்களை முன்பொரு காலத்திலே தந்திரமாக வரவைத்து சூது சொக்கட்டானாடி நாடு நகரங்களை பறித்துக் கொண்டு எத்தனை ஆண்டு வனம் ஓட்டினாய்? 13 ஆண்டு வனம். 13 வருஷமா துரியோதனா 13 ஆண்டு காலமாக காட்டிலே இருக்கக்கூடிய கந்த மூலங்களை பிசித்து சுனநூறியை அருந்திய பாண்டவருக்கு பலம் யாரால் பெரிய? ஆமா, கந்த மூலங்களை சென்ற 100 ரூபா தானே யாரால? அந்த மாயன், அந்த இடையன் மடையன், அவனுடைய பலத்தால் தான் அண்ணா பாண்டவர்கள் இதுவரையிலும் அவனுடைய இடையனை என்னுடைய கண்ணெதிரே பட்டான் அவனுடைய சிரசை அறுத்து உன்னுடைய பாதத்திலே சமர்ப்பிப்பேன். அப்படியா? வேற என்ன வேணும் உனக்கு? அண்ணா, அவன் எப்பேற்பட்ட குணமுடையவன் தெரியுமா? எப்பேற்பட்ட குணமுடையவன்? எப்பேற்பட்ட வஞ்சகன்? அவனை வெல்லுவது எளிதல்ல அண்ணா. எப்படி எப்படி தெரியுமா? அவன் இரவில்